ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரே ஒரு காய் தாங்க அது. ரத்தத்தை சுத்தப்படுத்தும், உடலுக்கு இயற்கையான சக்தியை கொடுக்கும், உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும். விளையாட்டு வீரர்கள் கூட அவங்களோட எனர்ஜிக்காக தினமும் குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸும் இந்த காயிலிருந்து செய்யலாம். அது என்ன தெரியுமா? அதுதாங்க பீட்ரூட்டு. ஆனால் 7 நாட்கள் தொடர்ந்து பீட்ரூட்டை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் என்ன மாற்றங்கள் நடக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, சரியான முறையில் எப்படி பீட்ரூட்டை சாப்பிட்றது, அதிகமாக சாப்பிட்டா என்ன பிரச்சனைகள் வரும், ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு சாப்பிடணும், எவ்வளவு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு பீட்ரூட் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பீட்ரூட் அப்படிங்கிறது மண்ணுக்கடியில் வளரக்கூடிய ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது தாங்க. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் விட்டமின் சி, போலேட், விட்டமின் பி, பொட்டாசியம், அயன், மெக்னீஷியம், மாங்கனீஸு, ஃபைபர், நேச்சுரல் நைட்ரேட்டு அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த பீட்ரூட்டில் இருக்குது. இது உடம்புல இருக்குள்ள அந்த ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுறதுக்கு உதவுது. இதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுது. பீட்ரூட்டோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? அதுக்கப்புறமா உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் பார்க்கலாம். பீட்ரூட் இதயத்துக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நைட்ரேட் இருக்குல்ல, இது உடம்புக்குள்ளார நைட்ரிக் ஆக்சைடாக மாறுது. இதனால பிளட் வெசல்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகுது. பிளட் ஃப்ளோ அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. பிளட் ப்ரெஷர் குறையும். ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க தொடர்ந்து பீட்ரூட்டை சாப்பிட்றப்ப ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதனால கடினமாக வேலை செய்தல அந்த இதயத்தோட வேலையை இது கொஞ்சம் குறைச்சிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் அதோட வேலை பழுவை குறைக்கிறதுக்கும் பீட்ரூட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு காயாக இருக்குங்க. இதய நோய் ஃப்யூச்சரில் வராமல் தடுக்கிறதுக்கும் பீட்ரூட்டை உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் இதய நோயினால தான் நிறைய மரணங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இதயம் சார்ந்த நோய்கள் இப்போ பரவிட்டு இருக்கு. அதாவது மாரடைப்பு, இதெல்லாம் பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்னவங்களையும் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பீட்ரூட்டை தொடர்ந்து உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைனா வாரத்துக்கு 2 முறையாவது பீட்ரூட் ஜூஸாவது குடிக்கிறப்ப உங்களோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக மாறும். இதயத்தையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம். நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதா இருந்தால் வாரத்துக்கு 2 முறை மட்டும் குடித்தா போதும். டெய்லிக்கு குடிக்க வேணாம். பீட்ரூட் அப்படின்னா நீங்கள் டெய்லி கூட எடுத்துக்கலாம். பீட்ரூட்டையோ பீட்ரூட் ஜூஸையோ நீங்கள் குடிக்கிறப்ப உங்களோட இதயம் கூட உங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. இரண்டாவது நன்மை என்னன்னா, ரத்த சோகைக்கு ஒரு சிறந்த உணவுனா பீட்ரூட் சொல்லலாம். முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் ரத்த சோகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதுவும் பெண்கள் தான் இந்த ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியாவால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. பீட்ரூட்டை உணவில் எடுத்துக்கிறப்ப அவங்க உடலில் ரத்தம் அதிகரிக்கும், ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பீட்ரூட்டில் இரும்பு சத்து இருக்குது. இதனால அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை தடுக்கப்படுது. பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுவும் முக்கியமாக 40 வயசு அடைஞ்ச பெண்கள் பீட்ரூட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஜூஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். காயாக சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் பொரியல், கூட்டு இது மாதிரி செஞ்சு கூட எடுத்துக்கலாம். இது கூடவே விட்டமின் சி நிறைந்த உணவுகளை சாப்பிட்றப்ப உங்களுக்கு அந்த இரும்பு சத்து முழுமையாக உடலால் உறிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மூன்றாவது நன்மை, மூளையோட ஆரோக்கியத்துக்கு பீட்ரூட் அப்படிங்கிறது பெஸ்ட்டு காயாக இருக்கும். மூளைக்கு ஒரு நல்ல பிளட் ஃப்ளோ அது கொடுக்கும். அதுக்கு நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கிறது நல்லது. மூளைக்கு செல்லுள்ள அந்த ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் பீட்ரூட் உதவியாக இருக்குது. மெமரி பவர், கவனத்திறன் இதெல்லாம் ஷார்ப் ஆக்கிறதுக்கும் பீட்ரூட் அப்படிங்கிறது பெஸ்ட்டு காய்கறியாக இருக்கும். குழந்தைகள், வயதானவர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே நீங்கள் பீட்ரூட்டை கொடுக்கலாம். நினைவாற்றல் திறனை அதிகரிக்குது. வயசானவங்களாம் தாம் பேச வந்ததை கூட மறக்கிற அளவுக்கு ஞாபக மறதி இருக்கும். அவங்க பேரை கூட சில டைம் மறந்துடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பீட்ரூட்டை நீங்கள் கொடுக்குறப்ப இன்னும் அந்த நினைவாற்றல் திறன் குறையிறது அது தடுக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பீட்ரூட் சாதம், பீட்ரூட் வச்சு சப்பாத்தி இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுக்குறப்ப அவங்க அதை சாப்பிட்டுருவாங்க. அவங்களோட மெமரியும் நல்லா ஷார்ப்பாக ஆரம்பிக்கும். கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். மூளைக்கு ஒரு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். நான்காவது நன்மை என்னென்னா, உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு பீட்ரூட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிம்முக்கு போகிறவங்க, வாக்கிங் போகிறவங்க, ரன்னிங், அது ஜாக்கிங், இதெல்லாம் சைக்கிளிங் இது மாதிரி நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே
பீட்ரூட்டுங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பீட்ரூட்டோ இல்லை பீட்ரூட் ஜூஸோ நீங்கள் குடிக்கிறப்ப எனர்ஜி கிடைக்கும். அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான பவர் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது 5வது நன்மை என்னன்னா, சருமத்தை அழகாக வச்சிருக்கிறதுக்கு பீட்ரூட் பயன்படுது. ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்குறதுக்கும் ஒரு பிங்கிஷ் கலராக மாற்றுறதுக்கும் பீட்ரூட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின் சி காரணமாக ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் அது நீக்கி நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்குது. ஹெல்தி டயட் கூட நீங்கள் இந்த பீட்ரூட்டை எடுக்க எடுக்க உங்களோட ஸ்கின்னு நல்லா க்ளோவாகவும் ஆரோக்கியமாகவும் மாறும். கரும்புள்ளிகள், பிம்பிள்ஸு, பிளாக் மார்க்ஸு இது மாதிரியான பிரச்சனைகளையும் கரு வளத்தையும் ஓட ஓட விரட்டுறதுக்கும் பீட்ரூட் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். உங்களோட உதடுகளில் கருமையாக இருந்துச்சு அப்படின்னா பீட்ரூட்டை நீங்கள் உணவில் எடுத்துக்கிறதோட பீட்ரூட் லிப் பாம் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட உதடுகள் வந்து நல்ல ஒரு பிங்க் கலராக மாற ஆரம்பிக்கும். 6வது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பீட்ரூட் பயன்படுது. பீட்ரூட் அப்படிங்கிறது குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவு தாங்க. இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. பீட்ரூட் ஜூஸை காலையில் குடித்தோன்னா அது வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். அதனால ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. தேவையற்ற ஸ்நாக்ஸோ அப்படி இல்லைன்னா ஜங்க் ஃபுட்டோ சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமும் வராது. இதனால் ஈஸியாக நீங்கள் உடல் எடையை குறைச்சிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் உங்கள் டயட்டில் பீட்ரூட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பீட்ரூட்டை நீங்கள் பொரியல்னா கூட்டாக செஞ்சு எடுத்துக்கணுமே தவிர நிறைய ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. அதே போல் பீட்ரூட் ஜூஸை ஒரு வாரம் ஃபுல்லாக கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. கிட்னி ஸ்டோன் வரதுக்கான ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாரத்தில் 2 முறை நீங்கள் குடிக்கிறதே போதுமானதாக இருக்கும். அதுவும் ஒரு 200 ml அளவு குடித்தாலே போதுமானதாக இருக்கும். அதிக அளவு குடிக்க வேணாம். இப்படி உடல் எடையை குறைக்க முயற்சி எடுக்கிறவங்க பீட்ரூட் எடுக்கிறப்ப உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அது கரைக்கும். இதனால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். பீட்ரூட் ஜூஸை 7 நாட்கள் தொடர்ந்து எடுக்கிறப்ப, அதாவது பீட்ரூட்டை 7 நாட்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிறப்ப நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? முதல் நாள் உங்களுக்கு பெரிய மாற்றம் எதுவும் தெரியாதுங்க. நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் பீட்ரூட் பொரியல் அப்படி இல்லைன்னா கூட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். உடலில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு உருவாக ஆரம்பிச்சிரும். இதனால இரத்த நாளங்கள்லாம் விரிவடைய ஆரம்பிக்கும். இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் வெளியில் தெரியாது. 2வது நாள் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறப்ப கொஞ்சம் சோர்வு குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். மற்ற நாளெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் செய்கிறப்ப ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் செகண்ட் டே பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு சோர்வு இல்லாமல் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கிறது போல் ஃபீல் பண்ண. ஏன்னா செகண்ட் டே நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே புத்துணர்ச்சியோடு எந்திரிப்பீங்க. அந்த நாள் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. தசைகளுக்கெல்லாம் ஆக்சிஜன் நல்லாவே போய் சேர ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் நீங்கள் ஆக்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குது. 3வது நாள் பழையபடி பீட்ரூட்டு பொரியல் அப்படி இல்லைனா கூட்டு ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் எடுத்துக்கிறப்ப செரிமானத்தில் நல்லாவே ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. இதனால் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால மலச்சிக்கல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு ஈஸியாக பாத்ரூம் போகிறதுக்கு உதவியாக இருந்திருக்கும். உங்களுக்கு இது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். 4வது நாள் பழையபடி நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப காலையில் எழுந்திருக்கிறப்பே ஆக்டிவாக எழுந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. முதல்ல இருந்ததை விட ஒரு நல்ல பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். 5வது நாள் பீட்ரூட்டை வந்து நீங்கள் கூட்டு மாதிரி செஞ்சு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா உயர் ரத்த அழுத்தம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கட்டுக்குள் வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்காக நீங்கள் டேப்லெட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கக்கூடாது. டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ப்ரெஷருக்காக அந்த டேப்லெட்டையும் எடுத்துக்கணும். அதோடய நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு உணர்வு தெரிய ஆரம்பிக்கும். 6வது நாள் என்ன ஆகும்னா உடற்பயிற்சி செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டெமினா பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு 2 நாள் தான் எடுத்துக்கணும். மிச்ச நாள்லாம் பீட்ரூட்டை கூட்டுல்னா பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். 6வது நாள் நீங்கள் எடுக்கிறப்ப உங்களோட உடம்புல ஒரு நல்ல மேஜிக் தெரிகிற மாதிரி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். 7வது நாள் எடுக்கிறப்ப உங்களோட இதயம்லாம் ஆரோக்கியமாக ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். செரிமானம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும். இது மாதிரியான பல அற்புதமான விஷயங்கள் உங்கள் உடம்புக்குள்ளார நடந்துட்டு இருக்கும். 7 நாட்கள் பீட்ரூட்டை நீங்கள் எடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாரம் விட்டுட்டு மீண்டும் நீங்கள் தேவைப்பட்டால் பீட்ரூட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட்டுங்கிறது காய்கறி வகையை சார்ந்த இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தாங்க. அதனால உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்பட போகிறதில்ல. அப்படி டெய்லி எடுக்க உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் 2லேருந்து 3 நாட்கள் பீட்ரூட்டாவோ பீட்ரூட் ஜூஸாவோ நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க.
பீட்ரூட்டுங்கிறது ஒரு சூப்பரான காய்கறி தான். ஆனா சிலருக்கு இது சில பிரச்சனைகளை ஏற்படுத்திரும். அதாவது கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பீட்ரூட்ட அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அதே மாதிரி லோ பிளட் பிரஷர் இருக்கிறவங்களும் பீட்ரூட்ட அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. கிட்னி ஸ்டோன் மட்டும் இல்லாம கிட்னி சார்ந்தவங்களுக்கு வேற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பீட்ரூட்டை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. டயாபெட்டிஸ் பேஷண்ட்டும் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பீட்ரூட்டை ஜூஸாக குடிக்கிறத விட காயாக நீங்கள் அப்படியே பொரியலாவோ இல்லைன்னா நீங்கள் கூட்டாவோ எடுத்துக்கிறப்ப இன்னும் பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். 95% மக்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, ஒரு நல்ல உணவு தானே பீட்ரூட் அப்படின்னு நினச்சிட்டு அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரே நாளில். அந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸையோ பீட்ரூட்டையோ நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. பீட்ரூட்டாக எடுத்துக்கிறதா இருந்தால் ஒரு சின்ன கப்புக்கு 1 கப் எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். அதுவே பீட்ரூட் ஜூஸாக இருந்தால் ஒரு 200 ml மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே எடுத்துக்க வேணாம். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. பீட்ரூட் சாப்பிட்றப்பையும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி கட்டாயம் ஞாபகத்தில் இருக்கணும். பீட்ரூட் சாப்பிட்றப்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வாரத்துக்கு 2 நாட்கள் மட்டும்தான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் பீட்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ் எத்தனை நாட்கள் குடித்தால் போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின தெளிவான விளக்கத்தையும் பார்த்தோம். உங்களுக்கு பீட்ரூட் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.